ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக தேவன் அதை நிரூபித்து காண்பிக்கிறார் என்று 2 காரியங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக, ஒரு மனிதன் தேவனை சார்ந்து வாழும்போது, தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையில் இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக, தேவன் உண்மையுள்ளவராக இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரப்படுத்துவது பலனில்லாதவர்களுக்கு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்று மனிதர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. அதனால் அநேக ஸ்திரன் இல்லாதபடிக்கு இந்த பாதையிலிருந்து விலகி வழுவி அநேக காரியங்களின் நிமித்தமாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவன் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்போது தேவன் அந்த மனிதனை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு நாளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு, பலனில்லாத இருக்கிற நேரத்தில் அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை தேவைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருந்து அந்த தேவைகளை உங்களுக்கு சந்தித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் திருமண காரியங்களுக்காகவோ மற்ற எந்த காரியங்களுக்காக தேவனிடத்தில் நீங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்று நினைத்து அவரிடத்தில் கேட்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியாய் முடித்து உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உண்மையுள்ளவராக இருந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நின்று விலக்கி காத்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பது இந்த நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவர் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு வந்த எல்லா தீமையிலும், பிறந்தது முதல், தாயின் கருவில் உருவானது முதல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் வந்திருக்கிறது. எல்லா தீமைகளின் நடுவிலும் தேவன் உண்மையுள்ளவராக நம்முடைய வாழ்வில் இருந்து எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காத்து இந்த நாள் மட்டும் ஜீவனோடும் சுகத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் உங்கள் வாழ்வில் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். இனிவரும் நாட்களிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து உங்களை வருகிற எல்லா தீமைகளில் நின்று உங்களை விலக்கி காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளில் ஒருவேளை தீமைகளோடு கூட சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை மனிதர் கைவிட்டாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 2 காரியங்களை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து தேவன் இந்த காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் ஒருவேளை மாறிவிடலாம். ஆனால் தேவன் மாறாதவர், உண்மையுள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அதை நிரூபித்து காண்பித்து இந்த நாள் மட்டும் நம்மை ஸ்திரப்படுத்தி இந்த
இந்த நாள் மட்டும் நம்மை தீமை நின்று விலக்கி காத்து வந்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உண்மை உள்ளவராய் இருந்து நாங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை ஸ்திரப்படுத்தி இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தீமைகள் நாங்கள் பிறந்தது முதல் வந்த எல்லா தீமை நின்று எங்களை விலக்கி இந்த நாள் மட்டும் காத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இப்படியாய் அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து மட்டுமாய் நடத்தி வந்தீங்களா, அதற்காக நன்றி. இனிவரும் நாட்களிலும் நீர் உண்மையுள்ளவராய் இருந்து நீர் ஆண்டவரை நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க நன்மைகளை செய்ய ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.